ஆழ் மனதின் அற்புத சக்தி, தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புக்கை ரிவ்யூ பண்ண சொல்லி உங்களை நிறைய பேர் நிறைய நாளா கேட்டிருக்கீங்க. அதனால இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் ரிவ்யூவா இந்த புக்கையே நான் பண்ணிடுறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளா புரிய வைக்கிற மாதிரி. வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த புக்கோட டைட்டில் தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இதை எழுதின ஆத்தரோட பேரு ஜோசப் மர்ஃபி. இந்த ஜோசப் மர்ஃபி சைக்காலஜில PhD முடிச்ச ஒருத்தர். யாரோ ஒருத்தர் ஆழ் மனசை பத்தி பேசுறத விட சைக்காலஜில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர் பேசினா பெட்டரா இருக்குங்கிறதுனால இந்த புக் ஆரம்பத்திலேயே நல்லா விற்பனையாச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் வாசிச்சவங்க எல்லாரும் இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தொடர்ந்து விற்பனையில நம்பர் 1 இருந்துச்சு. இந்த புக்கை நான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற செகண்ட் சேல்ஸ்ல இருந்து தான் வாங்கினேன். அண்ட் இந்த புக்கை வாசிச்ச பின்னாடி இதுல சொல்லி இருக்கிற நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸை தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். வாங்க அந்த டாப் 5 ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். முதல்ல நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு கட்டடத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. 2 மாடி 3 மாடி as you wish ஒரு கட்டடத்தை கற்பனை பண்ணி முடிச்சிருங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு தரைத்தளம், அதுக்கு மேல ஒரு கட்டடம், சரிதானே? ஆனா இந்த பில்டிங்ல இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. தரைத்தளத்துக்கு கீழே அஸ்திபாரம், இந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷனும் இருக்கு. ஃபவுண்டேஷனை பொறுத்து தான் இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தே இருக்கு. அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா கட்டடமும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அஸ்திபாரம் வீக்கா இருந்தா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு ஆயிடும். இப்படிப்பட்ட இதே அமைப்புல தான் நம்ம மனசும் இருக்குன்னு சொல்றாரு இந்த ஆத்தர். வெளிய கட்டடமா நம்ம பாக்குறது கான்ஷியஸ் மைண்ட், உள்ள அஸ்திபாரமா இருக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட். எப்படி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அது மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாதான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ஸ்ட்ராங்கா செயல்படும். கான்ஷியஸ் மைண்ட் மூலமா நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், கான்ஷியஸ் மைண்ட் மூலமா நமக்கு வர்ற நினைவுகள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு இந்த ஆத்தர். சரி சபரி, சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவசியம் அப்படின்னா அப்படிப்பட்ட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டா அதுக்கு தான் இந்த செகண்ட் பாயிண்ட் பதில் சொல்லுது. எண்ணம் போல் வாழ்க்கை. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி செயல்படுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் முடியும். உங்க ஆழ் மனசுல நீங்க என்ன மாதிரியான எண்ணங்களை உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்க வெளிமனதின் செயல்பாடுகள் இருக்கும். உங்க வெளிமனதின் செயல்பாடை பொறுத்து உங்க வாழ்க்கையும் இருக்கும். அப்படின்னா நம்ம ஆழ் மனசுல எப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்ம நிரப்பி வைக்கணும்? எதிர்மறையான தேவையில்லாத சிந்தனைகளையா, இல்ல நேர்மறையான நல்ல சிந்தனைகளையா? நிச்சயமா நல்ல சிந்தனைகளை தான், சரிதானே? பிகாஸ் உள்ள இருக்கிறது தானே வெளியே வரும். அதனால நம்ம ஆழ் மனதுல நேர்மறையான சிந்தனைகளை நம்ம நிரப்பி வைக்கிறது தான் அந்த மனதை சரியாக செயல்பட வைக்கிறதுக்கான ஒரே வழின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். சரி, ரைட்டு, நல்ல சிந்தனைகளை ஆழ் மனசுல பதிய வைக்கணும். ஆனா அதை எப்படி பதிய வைக்கிறது? ஆழ் மனசுல சிந்தனைகளை பதிய வைக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு கேட்டா அதற்கான வழியும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. எஸ், அதுக்காக 2 டெக்னிக்ஸ இந்த ஆத்தர் சொல்லி தராரு. நம்பர் 1, டாக் டு யுவர்செல்ஃப். நம்பர் 2, விஷுவலைசேஷன். இப்போ இந்த 2 டெக்னிக்ஸையும் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்ல பார்த்துடலாம். டாக்கிங் டு யுவர்செல்ஃப் அண்ட் டாக்கிங் டு சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆழ் மனதுடன் பேசுதல். இப்போ இப்படி ஒரு சினாரியோவை யோசிச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கு. நான் மட்டும் கேட்டா போதும், நீங்க அந்த பொருளை எனக்கு தந்துருவீங்க. ஆனா நான் கேட்கவே இல்லைனா, எனக்கு அது தேவைன்னு தெரியவே படுத்தலைன்னா நீங்க எப்படி எனக்கு அந்த பொருளை தருவீங்க? மாட்டீங்கல்ல? அதே மாதிரிதான் நம்ம ஆழ் மனசுகிட்டையும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியே ஆகணும். சொன்னாதான் அது அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படும். நம்ம சொல்லாமலே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏத்த மாதிரி அல்லது நமக்கு தேவையானதை அது நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி அதால செயல்பட முடியாது. இதனாலதான் ஆழ் மனசோட அடிக்கடி பேசணும்னு சொல்றாங்க. சரி, ஒரு பர்சனா இருந்தா அவங்க கிட்ட போய் பேசிடலாம். ஆழ் மனசுகிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு யோசிச்சா அதுக்கு 2 வழிகள் இருக்கு. 1, ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்களுக்கு என்ன வேணுங்கிறத
உங்க குறிக்கோள் என்ன, விருப்பம் என்னங்கிறத உங்க ஆள் மனசுகிட்ட நீங்களே பேசலாம். இல்லங்க, எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, அமைதியான ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துட்டு உங்க விருப்பம் என்னவோ அதை எழுதலாம். தினமும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி பேசுறதுக்காக, எழுதுறதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்க ஆள் மனதுக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஆக்சுவலி நம்மள நிறைய பேர் ஏற்கனவே இந்த செல்ஃப் டாக் பண்ணிட்டு தான் இருப்போம், நம்ம கூட நம்மளே பேசிட்டு தான் இருப்போம். ஆனா பல நேரங்கள்ல ஏதாவது நெகட்டிவான ஒரு விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருப்போம். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணா போதும். எதிர்மறையான எதையாவது அப்படி பேசுறதுக்கு பதிலா நேர்மறையான விஷயங்களை நம்ம கூட நம்ம பேசினாலே போதும். இததான் டாக்கிங் டு யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னிக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியானது தான். எவ்ரிடே ஒரு டைம் வச்சுக்கோங்க, அதுல ஒரு 10 நிமிஷம் மட்டும் உங்களோட நீங்க பேசுறதுக்காக செலவிடுங்க. அடுத்து விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். கிட்டத்தட்ட இதுவும் அந்த செல்ஃப் டாக் டெக்னிக் மாதிரி தாங்க. நம்ம கூட நம்ம பேசுறதுக்கு பதிலா நம்ம இமேஜின் பண்ணுவோம், அதாவது கற்பனை செஞ்சு பார்ப்போம். நமக்கு எந்த மாதிரி ஒரு வீடு வேணும், என்ன மாதிரி ஒரு வேலை வேணும், நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், நம்ம எவ்வளோ ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். இந்த கற்பனை, இந்த விஷுவலைசேஷன் நம்ம ஆள் மனசுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறத ரொம்ப பலமா பதிய வைக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ரிப் போக பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரிப்புக்கு நீங்க என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத என்ன மாதிரியான முறையில நீங்க யோசிச்சு பாப்பீங்க? நான் இப்படிதாங்க பண்ணுவேன். போற வழியில என்ன தேவைப்படும், வர்ற வழியில என்ன தேவைப்படும், இது எல்லாத்தையுமே கற்பனை பண்ணி பார்ப்பேன். அந்தந்த இடத்துல நான் எப்படி செயல்படுறேங்கிறத கற்பனை பண்ணி பார்ப்பேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் அந்தந்த செயல்பாடுகளுக்கு எனக்கு என்ன பொருள் எல்லாம் தேவைப்படும்னு. அந்த பொருளை எல்லாம் எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பொருள் எடுத்து வைக்கிறதுக்கும் கண்ணாபின்னான்னு ஏதோ பொருள் எடுத்து வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விஷுவலைஸ் பண்ணிட்டு பொருள் எடுத்து வைக்கும் போது தேவைப்படுற பொருள்கள் மிஸ் ஆறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. That's the power of visualization. இதனாலதான் காட்சிப்படுத்துதல முக்கியமான ஒரு டெக்னிக்கா சொல்லி கொடுக்கிறாரு இந்த ஆத்தர். ஓகே சபரி, டிப்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் ஓகே, பட் ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? இந்த ஆள் மனசோட சூப்பரா இன்டராக்ட் பண்றதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த புக்ல இருந்து நான் லேர்ன் பண்ண ஒரு முக்கியமான ட்ரிக்கையும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நம்ம ஆள் மனசோட செயல்பாடு தூக்கத்துல அதிகமா இருக்குமா? எஸ், நம்மளோட தூக்கத்துல தான் நம்ம ஆள் மனசோட செயல்பாடு உச்ச நிலையில இருக்குமா. அதனால நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2 டெக்னிக் இருக்குல்ல, டாக்கிங் டு யோர் செல்ஃப் அண்ட் விஷுவலைசேஷன், இந்த 2 டெக்னிக்கையும் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும்னா அதோட அவுட்புட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம், தூங்குறதுக்கு முன்னாடி முக்கால்வாசி போனை தான் நோண்டிட்டு இருக்கோம். போன்ல என்ன பாக்குறோங்கிறதே நமக்கு தெரியாது, ஆனா எதையாவது பார்த்துட்டு தூங்குறோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் இட், தூங்குறதுக்கு ஒரு ½ an hour முன்னாடி இந்த போனை தூக்கி எங்கேயாவது வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம குறிக்கோளுக்காக, நம்ம ஆசைகள் விருப்பங்களுக்காக நம்ம ஆள் மனசோட பேச ஆரம்பிச்சோம்னா, இல்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருந்தது, ஹாஸ்டல்லாம் இருக்கீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க சர்டைனா நிறைய டிஃபரன்சஸ பார்க்க முடியும். 24 மணி நேரத்துல எத்தனையோ மணி நேரத்தை எதுக்கெல்லாமோ ஸ்பெண்ட் பண்றோம். நமக்காக ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுனா என்ன தப்பு? நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு எழும்புங்க. அண்ட் தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த செல்ஃப் டாக் அண்ட் விஷுவலைசேஷனை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஃபைனலி நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரணும்னு நினைச்சனோ அதை சொல்லி தந்துட்டேன். இன்னும் இந்த புக்கை பத்தி நிறைய தெரியணும்னா புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. அண்ட் இந்த புக்கோட 2 கான்செப்ட்ஸை நான் கதையா ஆப்பிள் பாக்ஸ்ல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கதையா கேட்டா நல்லா புரியும்னா கீழே கொடுத்திருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவா இல்லாம பாட்காஸ்டாவும் நீங்க கேட்க முடியும். சபரி மோட்டிவேட்ஸ்ங்கிறது என்னோட பாட்காஸ்ட். ஸ்பாட்டிஃபை அண்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்த வார புதன்கிழமை இன்னொரு சர்ப்ரைசிங்கான புக்கோட ரிவ்யூவோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.